ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இன்று பொங்கல் தின நன்னாள். பொங்கல் அப்படிங்கும் பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் பொங்கி வரட்டும், நமக்குள் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் நம்மை விட்டு விலகட்டும், ஆரோக்கியம் அமைதி ஆத்மானந்தம் அடைவதற்குரிய நல்ல உபாயங்களை நல்ல வழிமுறைகளை சாதனைகளை நாம் செய்வதற்கு ஒரு சபதமாக ஏற்றுக்கொள்வோம். இந்த நன்னாளில் ஒவ்வொருவருமே தலைமுதல் கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய எளிமையான அற்புத பலனளிக்கக்கூடிய முத்திரைகளை பார்க்க இருக்கின்றோம். இந்த முத்திரைகள் நமக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு உறுப்புகளையும் சீராக இயங்க செய்கின்றது. அது மட்டுமல்ல, நாம் செல்வச் செழிப்போடு வாழணும், நேர்முகமான எண்ணங்களோடு வாழணும். அப்படி செல்வச் செழிப்பு கொடுக்கக்கூடிய முத்திரைகளையும் பாசிட்டிவ் தாட் கொடுக்கக்கூடிய முத்திரைகளையும் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பொங்கல் அப்படிங்கும் பொழுது உழவர் திருநாள், அந்த விவசாயிகளை நாம் மதிக்கின்ற அற்புதமான ஒரு நாள், சூரிய பகவானை வணங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இன்ற நன்னாளிலே ஒரு சூரிய தியானமும் அந்த சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை நாம் எப்படி பெற்று வளமாக வாழ்வது, அந்த சூரிய தியானமும் நாம் இன்றைய தினம் அழகாக கற்றுக்கொள்ளப் போகின்றோம். ஆரோக்கியம் நம் கையில், நம் கைகளில் இருக்கக்கூடிய விரல்களை பயன்படுத்தி எளிமையான முத்திரைகள், அதிலும் இன்றைய நன்னாளிலே மிக அற்புத பலனளிக்கக்கூடிய ஒரு 10 நிமிடத்தில் நம் உடல் உள்ளுறுப்புகள் அனைத்திற்கும் சக்தி கொடுக்கக்கூடிய முத்திரைகளை பார்க்க போகிறோம். அதேபோல் மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய மன அமைதியை தருகின்ற முத்திரைகளை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒளிந்திருக்கக்கூடிய தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய முத்திரைகள் பார்க்க போகிறோம். அந்த திறமையின் மூலமாக நம்ம வாழ்க்கையில் வளமாக நலமாக வாழ முடியும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல் முத்திரையாக செல்வ வளம் தருகின்ற குபேர முத்திரை பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை ஒரு நாற்காலியில் நிமிர்ந்து உட்கார்ந்துருக்காங்க, முதுகலம் நேராக வச்சுருக்காங்க, கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு 5 வினாடி கவனம் செலுத்தவும். முத்திரைகளை நிதானமாக பயிற்சி செய்யும்போது பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். இப்போ கண்களை திறந்துக்கோங்க. குபேர முத்திரை பண்ண போகிறாங்க. மோதிர விரல் சுண்டு விரல் உள்ள மடிச்சுக்கிட்டாங்க, மீதி விரல் ரெண்டையும் கட்டை விரலோடு இணைச்சிருக்காங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. அந்த மூச்சு உள்ளே இழுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ளே போய்க்கிடணும். அது சரியான ஒரு மூச்சு பயிற்சி. இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. ஆழ் மனதில் இந்த குபேர முத்திரையின் மூலமாக ஒவ்வொரு மனிதனிடம் மறைந்திருக்கக்கூடிய தனிப்பட்ட திறமை வெளிப்படுவதாக எண்ணுங்கள். எதிர்மறை எண்ணங்கள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள். உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள். என்னால் எதையும் சாதிக்க முடியும், அந்த ஆற்றல் நமக்குள்ளே இருக்கின்றது. இந்த உடலை தாண்டி மனதை தாண்டி பிராணனை தாண்டி புத்தியை தாண்டி ஆத்மஸ்வரூபமாக மெய் உணர்வாக பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கின்றேன், அந்த உணர்வோடு இருக்க பாருங்க. காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை சூரிய முத்திரை பண்ண போகிறாங்க. கை முன்னாடி வச்சுக்கோங்க, மோதிர விரலை பொறுமையாக மடிச்சுக்கோங்க, அதனுடைய மையத்தில் கட்டை விரல். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க.
உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சில் இயக்கட்டும். நம் உடல் மனதில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சில் லயிக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சக்தி முத்திரை பண்ண போகிறாங்க. கட்டையூரில் வச்சுக்கோங்க, 2 நாள் மடிச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். கட்டவரில் மடிச்சுக்காங்க. அதுக்கு மேலே ஆள்காட்டி விரல் நடுவரில் வச்சுக்கிட்டாங்க. மீதி 2 விரலை சேர்த்து வச்சுருக்காங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். நமக்குள் இருக்கக்கூடிய பய உணர்வு நம்மை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். தன்னம்பிக்கை பிறப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முத்ராசாய முத்திரை பண்ண போகிறாங்க. சுண்டு விரல் மோதிர விரலில் மடிச்சுக்கோங்க. கட்டை விரல் மோதிர விரலுக்கு மேலே வச்சுக்கோங்க. மீதி 2 விரல் தரைநீக்கு வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். நரம்பு மண்டலங்களுக்கு சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சில் லயிக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மகா சிரசு முத்திரை பண்ண போகிறாங்க. மோதிர விரல் உள்ள மடிச்சுக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தரைநீக்கு வச்சுக்கோங்க. மீதி விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சில் லயிக்கட்டும். தலைப்பகுதி முழுக்க கண்கள், காது, மூளை பகுதி, மூளை நரம்பு மண்டலங்கள் அனைத்திற்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி தியான முத்திரை இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவிரலையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன சூரிய தியானம் பண்ண போகிறோம். சூரிய பகவானுடைய பரிபூர்ண ஆற்றலை பெறுவதற்குரிய ஒரு அற்புதமான தியானம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்களது ஆழ்மனதை தலை வெளித்தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு ஏற்க பண்ணிட்டோம். மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தோள்பட்டை வெளித்தசைகள் மனசினால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. வலதுகை வெளித்தசைகள் மனசினால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. இடதுகை வெளித்தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஹிருதயத்தின் வெளித்தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வயிற்று வெளித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகால் இடதுகால் வெளித்தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனது அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதி, அந்த பகுதியில் அப்படியே சூரிய பகவானுடைய பரிபூர்ண ஆற்றல் அனுக்கிரகம். சூரியனை நம்முடைய இதயத்தினுடைய உள்பகுதியில் அப்படியே தியானம் பண்ணுறோம். அந்த சூரியனுடைய பரிபூர்ண அனுக்கிரகம், அந்த அருள் காற்று இதயம் முழுக்க நன்றாக பரவுவதாக எண்ணுங்கள். இதயத்தினுடைய உள்பகுதியில் சூரிய பகவானை நாம் கண்களை மூடி அவருடைய ஆற்றல், அவருடைய அருள் நம் உடல் முழுக்க பரவட்டும். அந்த உணர்வோடு ஒரு 1 மினிட் அப்படியே இருக்க பாருங்கள். நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் நீங்கட்டும், நேர்முகமான எண்ணங்கள் பொங்கட்டும்.
எப்பொழுதுமே நல்லதே நினைக்கக்கூடிய நமது எண்ணம், நமது சொல், நமது செயல் புனிதமடையட்டும். அதற்கு அந்த சூரிய பகவானுடைய பரிபூர்ண அருள் காற்று அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கட்டும். அந்த இதயம் முழுக்க அந்த சூரிய பகவானை அப்படியே தியானம் பண்ணுறோம். நான் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கின்றேன். ஒவ்வொரு நொடியும் எனது ஆரோக்கியம் வளர்ந்து கொண்டே செல்கின்றது. இந்த நன்னாள், பொங்கல் தின நன்னாளிலே இந்த முத்திரைகளின் மூலமாக, இந்த தியானத்தின் மூலமாக எனது உடல் உள்ளுறுப்புகள் அனைத்தும் நல்ல ஆற்றலை பெற்று, பிராணாற்றலை பெற்று சிறப்பாக இயங்குகின்றது. எனது எண்ணம், சொல், செயல் புனிதமடைகின்றது. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். அந்த உணர்வு அப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த நன்னாளிலே தினமுமே இந்த முத்திரைகளை பயிற்சி செய்து உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி, ஆத்மானந்தம் பெறுவேன். அதை அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி, ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி, ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. நேயர்களே, அற்புதமான பொங்கல் திருநாளில் இந்த முத்திரைகளை தினமுமே காலை மாலை பயின்று இந்த சூரிய தியானத்தையும் பயிற்சி செய்து வளமாக நலமாக வாழுங்கள். மீண்டும் மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.